விழுப்புரத்தில் பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறித்துவர்கள் என மத பேதமின்றி சமத்துவ பொங்கலை அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். புது பானைகளை வைத்தும், கரும்பு, மஞ்சள் இட்டும், சூரியனை வணங்கியும், வண்ண வண்ண கோலமிட்டும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சேலம் மாவட்டம் அழகாபுரத்தில் பொங்கல் விழா வித்தியாசமான முறையில் கொண்டாடப்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். பொங்கல் திருநாள் இன்று தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த இடம் சேலம் மாவட்டத்தில் இருக்க அழகாபுரம் அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதியில ஒரு கிராமத்து சாயல்ல பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக இங்கே ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வடிவமைப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கிராமத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற அளவுக்கு இருக்கு. இந்த இடத்துலதான் அதிகாலையில இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் பொங்கல் வைத்து தங்களது தமிழர் திருநாளை உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க. அது தவிர இங்க வந்த பொதுமக்கள் அனைவருக்குமே அந்த பொங்கலை வழங்கி இந்த உற்சாகத்தை அனைவரும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். இந்த பொங்கல் விழா எவ்வாறெல்லாம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கறத நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக புவனேஸ்வரி நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். நீங்க சொல்லுங்க, இந்த பொங்கல் எந்த அளவுக்கு உற்சாகமா நீங்க கொண்டாடி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு, உழவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய பொங்கல் திருநாள் இன்னைக்கு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கிராமங்கள்ல அது நம்ம பழங்காலங்கள்ல பார்த்தாக்க குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து கிராமங்கள்ல வாசல்ல பொங்கல் வச்சு அந்த குதூகலத்தோட பொங்கல் கொண்டாடுவோம். இன்னைக்கு அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. நம்ம ஃபாரின் கல்ச்சரானாக்க ஆங்கில புத்தாண்டு, காதலர் தினம், நண்பர்கள் தினம் போன்ற தினத்தை விமர்சையா ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரவு 12-1 மணி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆங்கில ஃபாரின் கலாச்சாரத்தை வரவேற்கிற நம்ம திருநாளான பொங்கல் திருநாள், தமிழர் திருநாளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் மறைஞ்சிட்டு இருக்குது. அதை விமர்சையா கொண்டாடணுன்றதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு நாங்க வீதியில எல்லா பெண்களும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வச்சு புத்தாடை அணிஞ்சு வண்ண கோலமிட்டு நம்ம தமிழர்களோட பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக கோல போட்டிகள் இது போன்ற போட்டிகளை நடத்தி இன்னைக்கு நாங்க விமர்சையா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த தினத்தை அரசாங்கமும் இதை இன்னைக்கு குக்கர் பொங்கலா மாறிட்டு இருக்குது. அந்த கலாச்சாரத்தை மாத்தணும். இதை அரசாங்கமும் வாசல்ல வச்சு பொங்கல் கொண்டாடுற மாதிரி அதை வெளிக்கொண்டுகிட்டு வரணும். இதுக்கு அரசாங்கம் தான் வழிவகை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இப்போ திருமதி புவனேஸ்வரி கூறியது போல தமிழர் கலாச்சாரமான பொங்கல் பண்டிகை தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது ஒரு குறையாக தான் இருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த பிரச்சனைகள் இல்லாம தமிழர்கள் தங்களது கலாச்சாரத்தை பாதுகாக்க உரிய முறையில் பொங்கல் திருவிழாவை உற்சாகமாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையாகவும் இருக்கு. புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து எஸ் மோகன்ராஜ்.